ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஏகப்பட்ட டிப்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இது கடையில் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்குங்க. இப்போ இந்த பாக்ஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பிரித்து எடுத்த அந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அடுப்புக்கு மேலே அந்த ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டீல் பிளேட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேட்டுக்கு மேலே வச்சு கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கையில் வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து வச்சுருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பர்னர் இருக்கு இல்லையா, பர்னரோட அளவை நடுவில் வச்சு அழகாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். அதாவது அந்த ஸ்டீல் பிளேட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து இப்படி வந்து வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த கம்பியை வந்து மேலே வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து சமைக்கும்போது அதிகமாக நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் பொங்கி கீழே கொட்டுது. குழம்பு, சாம்பார், பால், டீ இந்த மாதிரி கறைகள்லாம் வந்து பொங்கி அதிகமாக பிடிக்குது அப்படின்னா, நம்ம அழகாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டுடலாம். அடுப்பில் வந்து உங்களுக்கு கரை வந்து பிடிக்கிறதுக்கு 90% வந்து வாய்ப்பு ரொம்பவே கம்மி தாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடிக்கடி நீங்கள் வந்து அடுப்பை துடைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வேலையுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே மிச்சமாகும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம பிரியாணிலாம் வாங்கும்போது கூட நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. இது ஆன்லைன்லேயே உங்களுக்கு ரூ. 229 ரேஞ்சில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுப்பு கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பெண்ணோட மூடி வந்து எடுத்திருக்கேன். நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறதுக்கு எங்கேயாவது வந்து ஒரு இடம் இருக்கா, இல்லை சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம் இல்லையா, எங்கேயாவது அந்த ஊதுபத்தியை வந்து சொருகி வைக்கிறதுக்காக. சில டைமில் ஊதுபத்தி ஸ்டாண்டு இருந்தது அப்படின்னா நம்ம அதில் வந்து வைப்போம். அப்படின்னா ரூமுக்கு ரூம் நம்ம வந்து ஸ்டாண்டு தேடிட்டு வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பெண்ணோட மூடி வந்து இருந்தது அப்படின்னா ரொம்ப அழகாக நீங்கள் ரூமுக்கு ரூம் கூட அழகாக வந்து இதை வந்து ஒட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது அந்த பெண்ணோட மூடி ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி டபுள் சைடு டேப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு தேவையான சைஸு கட் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அகலமாக கட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சின்ன பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கட் பண்ண பீஸை வந்து இந்த பெண்ணோட இந்த முன் பக்கத்தில் இப்படி வந்து நம்ம ஒட்டி விட்டுறலாங்க. அவ்வளோதான். இதை வந்து ஒட்டி வச்சுட்டு உங்களுக்கு வந்து எந்த இடங்கள்ல வந்து வச்சு ஊதுபத்தி பற்ற வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள்ல கொண்டு போயிட்டு இதை வந்து ஒட்டி வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒட்டி வச்சுட்டேன் செவுத்துல. இது வந்து நீங்கள் ஒட்டி வைக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து கீழே விழுறதுக்கோ கூட வாய்ப்பு கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு வந்து அது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ ரூமில், ஹாலில், கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இடங்கள்ல வேணும்னாலுமே அழகாக நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் வந்து கிச்சனில் ஒரு கார்னரில் வந்து ஊதுபத்திக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டு சூப்பரா ஒட்டி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஊதுபத்தியை வந்து ஏற்றி வச்சிடலாம். இப்படி வந்து வைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு வந்து தேடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அழகாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வந்து வரும். ஸோ கீழே வந்து கழண்டும் விழுகாது. ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி ஊதுபத்தி பற்ற வைக்கிறதுனால செவுத்துல வந்து கரை பிடிக்கும், இல்லைனா அந்த பெண்ணோட மூடி வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால சில டைமில் வந்து உருகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஊதுபத்தி கரெக்டான அளவில் வந்து எரிஞ்சு அணைஞ்சு போச்சு. எந்த விதமான டேமேஜும் ஆகலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கோட தோல் உரிக்கணும் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கோட சூடு வந்து ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது காலையில் நம்ம வந்து சமையலில் இருக்கோம் அப்படின்னும்போது, கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வேலை முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூல் அனுப்பவோ, இல்லை ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னா நம்ம வந்து நினைப்போம் இல்லையா? ஸோ உருளைக்கிழங்கு அதை வந்து சூடு ஆறுற வரைக்கும் ஒரு 5, 10 நிமிஷம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட, இந்த மாதிரி வந்து உங்கள் கிட்ட ஸ்ட்ரெயினர் இருந்தது, அதாவது இந்த நல்ல அதிகமான குவான்டிட்டியில் நம்ம ஏதாவது வடிகட்டணும் அப்படின்னா, இந்த மாதிரியான கரண்டிகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே கவுத்து வச்சுக்கிட்டு, நம்ம வந்து சுட சுட இருக்கிற உருளைக்கிழங்க எடுத்து, இந்த கரண்டிக்கு மேலே வச்சு நம்ம வந்து ஒரு 2, 3 தடவை நல்லா ப்ரெஸ் கொடுத்து அழுத்தி விட்டோம் அப்படின்னா, ரொம்ப அழகாக உருளைக்கிழங்கு உதிரி உதிரியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரீசென்ட் டைமில் நம்ம இந்த மாதிரி கரண்டி மட்டும் யூஸ் பண்ணி பூ கட்டுற வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து எனக்கு பூ கட்டவே தெரியாது, ஆனால் இந்த ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நானும் இது மாதிரி கட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி இந்த கரண்டியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பூ வந்து கட்ட முடியும். அதாவது இப்போ 1 முழம் அளவுக்கு தான் அந்த கரண்டி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கட்ட முடியும். இதுவே ஒரு 4 முழம் 5 முழம் அப்படின்லாம் நம்ம வந்து கட்டணும் அப்படின்னா எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம வந்து அதில் வந்து நூல் எப்படி போட்டு எடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து கட்ட போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில். இன்றைக்கி நம்ம வந்து சேர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து முழம் கணக்கில் வந்து பூ கட்ட போகிறோங்க. இப்போ நான் வந்து என்னோட தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 4 கால் இருக்கிற மாதிரி ஒரு சேர் வந்து போட்டிருப்பேன். வீடியோவில் வந்து இந்த மாதிரி சேர் காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சேர் என்கிட்ட இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி நான் வந்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் இப்போ நான் இதில் வந்து எப்படி நூல் போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சேரில் எந்த சேராக இருந்தாலும் அழகாக வந்து நூல் போட்டு நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல நீளமாக விட்டு கூட நீங்கள் வந்து அழகாக கட்டிக்கலாம். இப்போ வந்து நான் நூல் எடுத்து அந்த சேரோட அடிப்பகுதியில் அந்த கால் இருக்கு இல்லையா, அதில் வந்து விட்டு நல்ல லென்த்தாக இவ்வளோ தூரத்துக்கு வந்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 முழத்துக்கு மேலேயே நான் வந்து பூ கட்டி எடுத்திருந்தேன் இதில். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படி போட்டு நீட்டாக இழுத்து இந்த மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கட்டினதுக்கு அப்புறமா அந்த அடியில் இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நூல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம அடியில் முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த முடிச்சுக்கு மேலே வந்து இப்படி எக்ஸ்ட்ரா நூல் வந்து போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா நூல், இந்த நூல் வந்து நல்லா லென்த்தாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு நீளமாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதை விட ஒரு டபுள் லென்த்தாக வந்து எடுத்துக்கோங்க நூல். ஏன்னா நம்ம வந்து அது போட்டு லாக் பண்ணிகிட்டே வரும்போதே நமக்கு வந்து நடுவில் சில டைமில் அந்த நூல் வந்து முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நூல் போட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து கரண்டி வந்து யூஸ் பண்ணி எப்படி பூ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லியும் நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டி காமிச்சிருந்தேன். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு முழம் அளவுக்கு தான் வந்து வந்துச்சு. இதை தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. முழம் கணக்கில் கட்டணும் அப்படின்னா எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து சொல்கிற ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் யார் ஹெல்ப்பும் இல்லாமல் கிலோ கணக்கில் பூ கூட நீங்கள் வந்து முழமாக நிமிஷத்தில் வந்து கட்டி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவும் நான் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே பூ கட்டுற மாதிரி கீழ்ப்பக்கமாக 2 மேல் பக்கமாக 2 வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும் பூ அப்படின்னா 2 பூவாக கூட வந்து வச்சு கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிளாக அதாவது மேலே 1 கீழே 1 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சு கட்டிக்கலாம். பாருங்கள் இப்போ 2 பூ எடுத்து நான் கீழ் பக்கமாக விடுறேன். மேல் பக்கமாக 2 பூ இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த பக்கமாக போட்டு இப்படி உள் பக்கமாக கீழே வந்து இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த லாக் வந்து விழுந்துடும். இது வந்து காக்கட்டை பூ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் டைட் பண்ணி கூட அழகாக கட்டலாம். நான் வந்து இன்றைக்கி நல்ல நெருக்கமாக தான் வந்து கட்டுறேன். இப்போ அந்த மாதிரி டைட் பண்ணி கட்டும்போது கூட நமக்கு வந்து இந்த காம்புகள் வந்து கட் ஆகாது. இதுவே நம்ம ஜாதி மல்லியாக இருந்தாலும் சரி, மல்லியாக இருந்தாலும் சரி, நல்லா கொஞ்சம் இறுக்கமாக போட்டோம் அப்படின்னாலுமே வந்து நமக்கு அந்த காம்புகள் வந்து கட் ஆகி வந்துடும். ஆனால் இது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியில் வந்து கட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரஃப்பாகவே இருக்கும், உங்களுக்கு நல்லா தடிமனாக இருக்கும். இந்த மாதிரி பூ வந்து வச்சு உங்களுக்கு தேவையான லென்த்தில் அழகாக நீங்கள் வந்து கட்டி எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி வந்து காக்கட்டை பூ தான் வந்து கிடச்சிது. ஸோ நியூ இயர் பக்கமாக வர்றதுனால பூவோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி இருந்தது. நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் தான் காக்கட்டை பூ வந்து வாங்கியிருந்தேன். அதுவே வந்து ரூ. 100 சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து வச்சு கட்டும்போது உங்களுக்கு நல்லா நெருக்கமாக வேணும்னா நெருக்கி வந்து வச்சு கட்டுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் போதும் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு கூட நீங்கள் அழகாக வந்து கட்டலாம். பாருங்கள் நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்து கட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இறுக்கமாக கட்டிட்டு கூட லைட்டாக நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள் அந்த எண்டு வரைக்குமே நான் வந்து கட்டிட்டு வந்துட்டேன். நல்ல நெருக்கமாக நான் வந்து அடர்த்தியாக கட்டியிருக்கிறதுனால ஒரு 2.5 முழத்துக்கு மேலேயே எனக்கு வந்து பூ கிடச்சிதுங்க. இதுவே நான் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு இடையில கேப் விட்டு நான் கட்டியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3.5 முழத்துலேருந்து 4 முழம் வரைக்குமே வந்து கூட வந்திருக்கும். இப்போ இந்த பூவையே வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நம்ம வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து நல்லா அதிகமாகவே பூ கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எண்டு வரைக்குமே நான் வந்து கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து அந்த கட்டுறதுக்கு எடுக்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து கட்டிட்டு வர்ற வரைக்குமே உங்களுக்கு
உங்களுக்கு வந்து இந்த நூலுமே வந்து கரெக்ட்டா வரும். இல்ல அப்படின்னா நடுவுல வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜாயின் போட்டு கட்டுறதும் ஒண்ணும் உங்களுக்கு கஷ்டம்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன முடிச்சா போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து லாக் போடும்போது அது வந்து நடுவுல சிக்காம இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, எண்டு வரைக்கும் கட்டி முடிச்சுட்டு ஒரு 4, 5 தடவ வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நம்ம வந்து கட்டி முடிச்சுட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து நெருக்கமா கட்டியிருக்கோன்னு. அந்த நூலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு டிசைனா வந்து தெரியுது. அதாவது நம்ம வந்து முடிச்சு போட்டு கட்டினோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா நம்ம வந்து கட்டுறத விட, இது வந்து பார்க்கும்போதே நல்ல ஒரு டிசைனா உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல உங்களுக்கு வந்து பூ கட்ட தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா கட்டிடலாம். அதே சமயத்தில குழந்தைங்க கூட ரொம்ப அழகா கட்டி முடிச்சிடலாங்க. பாருங்க எவ்வளோ பூ வந்து கட்டி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த கரண்டி வீடியோ பார்த்துட்டு ரொம்ப லென்த் அதிகமா கட்டணும்னா எப்படி கட்டணும்னு முன்னாடியே கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்களோட பூ கட்ட தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, மறக்காம அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுறதான இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இட்லி, தோசைக்கு யூஸ் பண்ற மாவு வந்து சில சமயத்தில ரொம்ப புளிப்பு அதிகமாயிடுச்சு, வாயிலேயே வந்து வைக்க முடியல அப்படின்னா, தூக்கி வந்து குப்பையில கொட்டிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க கொட்டுறதுக்கு முன்னாடி, இப்ப நான் சொல்ற ஒரு கிளீனிங் வேலைய வந்து ஈஸியா முடிச்சுட்டு, அப்புறமா நீங்க வந்து கொட்டிக்கோங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு சின்ன கப்ல வந்து கொஞ்சமா அந்த புளிச்ச மாவு எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமா ஹார்பிக் வந்து சேர்த்துக்கோங்க. ஹார்பிக்கு இந்த புளிச்ச மாவு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்க போறது பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா? பேக்கிங் பவுடர் இல்லன்னா பேக்கிங் சோடா இந்த மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஹார்பிக் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரா மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பேக்கிங் பவுடர் நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வரைக்கும் வரா மாதிரி வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரா உங்களுக்கு நல்லா நுரைச்சி அழகா வந்து பொங்கி வரும். நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்டா கிடைக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட கிச்சன் சிங்க்கு, பைப்பு, பாத்ரூம் ஃப்ளோரு இந்த உப்பு தண்ணி கறைகள்லாம் அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களோட அந்த ஃப்ளோர் எல்லாத்தையுமே அழகா வந்து கிளீன் பண்ணிக்க முடியும். அந்த உப்பு தண்ணி கறைகள் வந்து இருக்கிற இடம் தெரியாமயே உங்களுக்கு காணாம போயிடும். ஸோ இந்த பேஸ்ட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இந்த பேஸ்ட்ட வந்து யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு எத கிளீன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து அடுப்புல போட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பர்னர். இது வந்து நம்ம அதிகமா அடிக்கடி வந்து கிளீன் பண்ண மாட்டோம். இது ரொம்ப கறை அதிகமா இருந்தாலுமே சில நேரங்கள்ல அது வந்து கிளீன் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். அத கிளீன் பண்றதுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பர்னர் தான் இன்னைக்கு நம்ம வந்து கிளீன் பண்ண போறோம். இப்போ ஒரு சின்னதா ஒரு பவுல்ல அந்த பர்னர வந்து சேர்த்துக்கோங்க. பர்னர் நான் காமிக்கும்போது பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரெடி பண்ண எடுத்த பேஸ்ட்ட அந்த பர்னருக்குள்ள சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இல்ல இப்ப நீங்க வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இப்ப ராத்திரில இத பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அப்படியே ஒரு ஓவர் நைட் ஃபுல்லா விட்டுட்டு காலையில பார்த்தீங்கன்னா, நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கிளீன் ஆயிருக்குங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுற ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த கறைகள் எல்லாமே சூப்பரா விட்டு போயிடும். லைட்டா அங்கங்க வந்து கறைகள் இருக்கும். அத மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி சோப்புல லைட்டா தொட்டுக்கிட்டு நம்ம வந்து தேய்ச்சு கழுவுனோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாவே அந்த கறைகள் எல்லாமே வந்து போயிடும். அதாவது முடிஞ்ச வரைக்குமே நம்ம வந்து தேய்ச்சுட்டோம் அப்படின்னா, ஈஸியா அந்த கருப்பா பிடிச்சிட்டு இருக்க கறை எல்லாமே வந்து போயிடும். எப்படி நம்ம வந்து பர்னர் கிளீன் பண்ணி அடுப்புல போட்டாலுமே ஒரு 1 வீக்ல நமக்கு திரும்பவுமே அது வந்து கறை பிடிச்சிரும் இல்லையா? ஸோ அத திரும்ப வந்து தேய்க்கிற கஷ்டத்திலேயே நெறைய பேர் வந்து அந்த பர்னர் கறையா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து அடிக்கடி உங்களோட பர்னரை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அதிகமான அளவில் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி கறைகள் எதுவுமே வந்து பிடிக்காது. பர்னரும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுனே இருக்கும். நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி நான் காமிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, இப்போ ஓரளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் சேர்த்துருக்கிற ஹார்பிக் மட்டும்தான். ஸோ ஹார்பிக்கை வந்து தனியாக சேர்க்காம, இந்த மாதிரி நீங்கள் மாவோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட க்ளீனிங் வேலைகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா கையில வந்து க்ளவுஸ் போட்டுட்டு க்ளீன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம்.
நம்ம வந்து மிளகாலாம் வந்து வறுப்போம் இல்லையா? இப்போ மிளகாத்தூள் அரைக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து மிளகா வந்து வறுப்போம். அந்த மாதிரி மிளகா வந்து வறுக்கும்போது ஒரு விதமான நெடி வந்து நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நெடி வரும்போது தும்மிட்டே இருப்பாங்க. அது வீட்ல சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க இருக்கிறாங்க அப்டின்னா, அது ரொம்பவே நமக்கு தொந்தரவா இருக்கும். நீங்க எவ்வளோதான் மிளகா வந்து வறுத்தீங்க அப்டின்னாலும், அந்த நெடி வராம எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கருக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய வந்து உள்ள போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மிளகாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த நெடி வந்து வரவே வராது வெளியில. ஒரு சிலர் நார்மலாவே வந்து கடாயில வந்து வச்சு வறுக்கும்போது கல்லுப்பு வந்து போடுவீங்க. அப்படி போட்டாலுமே நமக்கு வந்து நெறைய நெடி வந்து வரும். அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து கேஸ்கட் மட்டும் எடுத்துருங்க. குக்கருக்குள்ள வந்து கேஸ்கட் போடாதீங்க. வெயிட் மட்டும் மேல போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாதிரி மிளகாய் அந்த குக்கர வந்து குலுக்கி குலுக்கி விட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா வந்து மிளகா அழகா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து வறுபட்டு வந்துரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த மிளகாவோட நெடி வந்து சுத்தமா வரவே வராது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி அடுப்ப வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு திரும்ப வந்து லோ ஃப்ளேம்க்கு மாத்திக்கோங்க. இப்படி வந்து வச்சுட்டு அழகா நீங்க 2 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி ஷேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து மிளகா உள்ளுக்குள்ள சூப்பரா வறுபட்டு வந்துரும். அந்த நெடியுமே வந்து வராது. கிச்சன்ல நீங்க மிளகா வறுக்கிறது வீட்ல இருக்கிறவங்களுக்கே வந்து சுத்தமா தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2, 3 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிகமான அளவுல நீங்க மிளகா வந்து வறுக்கிறீங்கன்னா, நல்ல பெரிய குக்கர் ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெயிட் அதிகமா, அடிகனமான அந்த குக்கர்ல நம்ம வந்து செய்யும்போது, மிளகா வந்து நமக்கு சீக்கிரத்தில ஆ தீஞ்சும் போறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ ரொம்ப ஈஸியாவே வந்து நல்லா மொறு மொறுன்னு அழகா நீங்க வந்து மிளகாய இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி மிளகா இருந்தாலுமே நீங்க இதே மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃபெஸ்டிவல்லாம் பக்கமா வருது இல்லையா? நியூ இயர், அதுக்கப்புறம் பொங்கல் அந்த மாரி வருது. நம்ம வந்து அந்த டைம்ல மருதாணிலாம் வந்து கைக்கு அரைச்சு வைக்கணும் அப்படின்னு நெனைப்போம் இல்லையா? அப்படி அரைச்சு வைக்கிற மருதாணி நல்லா செவ செவன்னு இருக்கணும் அப்படின்னா, எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்திருக்கேன். இத கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4லருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா சுகர் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது வெள்ள சர்க்கரை இருக்கு இல்லையா? அது வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா உங்களோட கையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மருதாணி இலைய வந்து வச்சு பாருங்க. நீங்களே வந்து ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட கையே வந்து பார்த்தீங்கன்னா, செவ செவன்னு ஆயிரும். கண்டிப்பா இந்த மருதாணி நீங்க அரைச்சு 2 கையில வைக்க போறீங்க அப்படின்னா, வேற ஒருத்தர சொல்லி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா, ஒரு கையில வந்து பிடிச்சுக்கிட்டு, ஒரு கையால நம்ம வந்து வைக்கும்போது, அந்த கையே வந்து நமக்கு இந்த மாதிரி செவந்து போயிடும். ஸோ, வந்து அடுத்த கையில நம்மளால மருதாணி போட முடியாது. ஸோ, வேற ஒருத்தங்கள சொல்லி நீங்க வந்து உங்களோட 2 கைக்கும் வச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு செவக்க செவக்க கிடைக்குங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம சேனல்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க. ரீசென்ட் டைம்ல நம்ம போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில்லாம் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க இதுவரைக்குமே பார்க்கல அப்படின்னா மறக்காம சேனல்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.